ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோஸ்ட் தமிழா கேமிங். இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் வீடியோ வந்து தான் பார்க்க போகிறோம். ஒன்றாவது மேட்சை நானும் என் டீம்மேட் ஒன்றா போயிருந்துருக்கோம். அவன் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட அடிக்கக்குள்ள நான் இங்கிட்டால் வந்து அவங்ககிட்ட வாயிலே அடி வாங்கிட்டு இருந்திருக்கேன். அப்போ என்ன அடிக்க எனிமியை என் ஃப்ரெண்ட் அடித்தான்னு மாற்றி எல்லாருமே அடிச்சுருந்துருப்போம். ஒன்றாவது மேட்சை ஒரு பெரிய கலவரமாக தான் போயிருந்துருக்கோம். இப்போ ஒன்றாவது மேட்ச் என் டீம்மேட்டை கால் பண்ணி இந்த மேட்சை முடிச்சிருந்துருப்பாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச் நான் என் டீம்மேட்டெல்லாம் ரிமோட் போட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நெட் வந்து இருந்திருக்காது அந்த சமயம்னு பார்த்து. அப்போ என் டீம்மேட்டெல்லாம் நெட்டு முன்னாடி போய் இருந்திருப்பானுங்க. நானும் அவங்களோடைய போகணுன்னு போயிட்டு இருந்திருக்கேன். அப்போ விஎஸ்எஸ் எடுத்து ஒருத்தன் முன்னாடியே வந்து அக்காவுக்கு அந்த அக்காவுக்கு வாயிலே அடித்து டவுனாக வைக்கலான்னு பார்த்தா அவங்க பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போய்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் அங்கே சுற்றி என் பக்கத்துலேயே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா பாடி கார்ட் போட்டிருப்பாங்க போல். அதனால அவனை அடிச்சாடி அவங்களுக்கு படலை. அப்போ கிட்டால வந்தப்போ அவங்க டவுன் வச்சு அவங்க கிளியர் பண்ணி இருந்திருப்பேன். என் டீம் ஒருத்தர் டவுன் ஆகிப்பான். ஆப்பனத்தில் 2 பேர் எலிமினேட் ஆகிருந்துருவாங்க. அப்போ என் டீம்மேட் சொல்லுவான் அங்கே ஒரு எனிமி இருக்கானே. அப்போ அந்த எனிமி அடிக்க போனால் இல்லை நானே அடித்து கொள்வேன்ட்டு சொல்லுவான். அப்போ நான் அவனை விட்டுட்டு கிட்டால போயிருப்பேன். போக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் ஒன்று அடித்து அவனை டவுனே பண்ணி வந்துருப்பானுங்க. சாரி, அவனை அடிச்சுட்டு போயிட்டு அவனை வியூ பண்ணான்னு பார்த்தா அவனுக்கு கிளியரே பண்ணியிருப்பானுங்க. அப்போ நானும் அவன் மேலேருந்து கீழே வர காட்டி காற்று வந்துருந்துருப்பேன். இதுக்குமே இந்த வேலைக்காவாது தான் நானுக்கு வேண்டு தூக்கி அவனுக்கு போட ஒன்று பண்ணியிருந்துருப்பேன். அவன் கீழே வந்து எனக்கு வாயிலே அடிச்சுருந்துருப்பான். அப்புறம் அவனுக்கு நெட்டு விளையாடணுமோ அவன் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகிட்டேன். என் டீம்மேட் வந்து அவனை முடிச்சிருந்துருப்பான். நானும் டபுள் பேரில் எடுத்துகிட்டு நானும் ஓடி இருந்திருக்கேன். அவருக்கு அப்புறம் அழுத்தி அவனை டவுனே வச்சுருந்துருப்பேன். அப்புறம் நெருப்ப விட்டுட்டு பார்த்தா அவன் வந்து அவனை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ அவன் கழிச்சிக்கிட்டு வந்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா க்ளோவில் போட்டு தடுத்து வந்துருப்பான். அவன் என் முன்னுக்கு பையன் நானும் முன்னுக்கு பண்ணி பெனெட் போட்டு திரும்புறதுக்குள்ளே எனக்கு அடிச்சு டவுன் வச்சுருவாங்க என்ன. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் எல்லாத்தையும் முடித்து இதை மெச்சை வெற்றி கொடுத்து வந்துருப்பானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் கன்னர் எடுத்துகிட்டு போயிருந்துருப்பேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தலையை காட்டியிருப்பான். அவன் கடிக்கலான்னு பார்த்தா எனக்கு அடிக்க முடிஞ்சிருக்காது. எனக்கு நெட்டு வந்து வச்சுருக்காது. அப்புறம் நானும் ஃபயரெல்லாம் விட்டு மெடிக்கிட் போட்டுக்கிட்டு வந்துருப்பேன். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன அடித்து முடிச்சுருந்துருப்பானுங்க. எனக்கு நெட் வந்திருக்கா அந்த வீடியோ நான் இதில் போட்டுடல. இப்போ என் டீமேட்டாக ஸ்னைப்பர்லேயே அடித்து காலி பண்ணி வந்துருப்பான். நானும் என் டீம்மேட்டுக்கு வர ஸ்னைப்பர் அடிக்கணும். நானும் ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு போவேன். நான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 10 AM வச்சு அவனுக்கு ஒரு 150 கொடுத்துருந்துருப்பான். அவன் என்ன டவுனே பண்ணி வச்சுருப்பான். அவர் பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் அங்கிட்டாலும் வந்திருப்பான். அவன்கிட்ட போய்ட்டு லைஃப் கேட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா அவன் டவுன் பண்ணியிருப்பான். டவுன் பண்ணிவிட்டு எனக்கு லைஃப்பை தந்து வந்துருப்பான். நானும் மெடிக்கிட்டெல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பேன். அப்போ என் டீம்மேட் பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக போய் வந்துருப்பான். அப்புறம் கிரெனேட்டெல்லாம் ஆப்பனண்ட் போட்டுருப்பானுங்க. அப்போ என் டீம்மேட் 2 பேர் டவுன் வச்சுருந்துருப்பான். 2 பேர் இருந்திருப்பாங்க மீதி. அப்போ என் டீம்மேட்டே காலி பண்ணிட்டாங்க. இப்போ 1v2 சிச்சுவேஷன். இப்போ போன மேட்ச்சில் என் டீம்மேட்டே ஸ்னைப்பரில் அடித்தவனுக்கு இந்த டைம் ஸ்னைப்பர்னு என்னன்னு அவனுக்கே காட்டியிருந்திருப்பேன். அப்புறம் பின்னுக்கால உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு டபுள் பேரலாக அழுத்தி பிடிச்சிட்டு ரிமோட் போட்டிருந்துருப்பேன். இந்த மேட்ச் தரமாக வச்சு கொடுத்துருந்துருப்பேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் என் ஸ்குவாடெல்லாம் ஒன்றா போயிருந்துருப்போம். அப்போ முன்னுக்கால ஒருத்தர் வந்து கேரக்டர் எட் பண்ணி நாங்கள் எங்கே இருக்கோன்னு கண்டுபிடிச்சிருந்துருப்பான். நானும் எதாச்சும் பின்கத்தையும் விட்டு பின்னுக்கால ஒருத்தர் வந்துருந்துருப்பான். நானும் கிரெனேட்டெல்லாம் போட்டு பார்த்தா அவனுக்கால வந்துருப்பான். அவனுக்கு டபுள் பேரல் அடிக்கிறது விட்டு ஸ்னைப்பரில் அடிக்கிறது வந்துட்டு அவன் என்னையும் டீம்மேட்டே டவுன் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்துருப்பான். மீதி என் டீம்மேட் 2 பேர் இருந்திருப்பானுங்க. அப்போ அவர் ஒருத்தரையும் இவர் ஒருத்தரையும் டவுன் வச்சுருந்துருப்பானுங்க.
அப்புறம் டவுன் பண்ணிட்டு கிளியர் பண்ணான்னு போன என் டீம்மேட் ஒருத்தன் டவுன் பண்ணியிருப்பான். இப்போ 1v2 சிச்சுவேஷன் என் டீம்மேட் கையில் MP4 இருந்துருப்பான். அப்போ என் டீம்மேட் போய்ட்டு இந்த பழக பின்னாடி ஒழிஞ்சிருந்துருப்பாரு. மேலேருந்து ஒருத்தர் குடிச்சிருந்துருப்பான். அவனுக்கு அடிச்சடியில் அடிச்சு தெரியுமா என்னான்னு காட்டியிருந்திருப்பாரு. அவன் ஸ்கில்லை கிளியர் பண்ணிட்டு நிற்பாரு. மேலே தான் இந்த இன்னொரு இருந்திருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் காய்ச்சிருந்துருப்பார். மேலே இருந்தது ஸ்னைப்பர் பிளேயர் தான். அவர் பூஸ்ட்டை போட்டு போயிட்டு அவருக்கு வாயில் அடித்து இந்த மேட்ச் தரமாக பூயா அடிச்சுருப்பார். நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணுறேன் நண்பா. யாருமே லைக் பண்ணுறீங்க, ஏதாவது லைக் மட்டும் பண்ணுங்க நண்பா.